எனவே அந்த திருச்சபை நம்மை எதிர்பார்க்க வைக்கிறது. எதை? மெஸ்ஸியாவை. மெஸ்ஸியானா மீட்பர். அப்ப நாம் எதில் தியானிக்க வேண்டும்? மீட்பர் என்றால் என்ன என்று தியானிக்க வேண்டும். For by sharing in the long preparation for the Savior's first coming, the faithful renew their ardent desire for the second coming. அதான் திருவெளிப்பாடு 22:17 சொன்னேன் அல்லவா? ஃபெய்த்ஃபுல்னா நம்ம தான், திருச்சபையில் உள்ளவர்கள். அவங்க புதுப்பித்துக் கொள்கிறார்கள். எதை? இந்த ஆர்டன்ட் டிசைர், அந்த அந்த இதை நோக்கும். டிசைர்னா சொன்னேன் அல்லவா, எதிர்நோக்குடன் ஆசைப்படும் ஒரு நிலை. அந்த நிலை, எதிர்நோக்குடன் ஆசைப்படும் நிலையை, அதாவது விடாத ஆசை என்று சொல்லலாம், அந்த நிலையை என்ன செய்கிறார்கள் என்றால் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு? இரண்டாம் வருகையை நோக்கி நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்காக தான் திருவருகை காலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருச்சபையார். எனவே sharing in the long preparation for the Savior's first coming அப்படின்னா என்ன? sharing in the long preparation for the Savior's first coming, the faithful renew their ardent desire for his second coming. முதல் வருகை, இரண்டாம் வருகை என்று பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் என்பது அவருடைய முதல் வருகை. அதற்கு ஒரு நீண்ட தயாரிப்பு நிலையில் நாம் செல்லும் பொழுது நாம் அந்த இரண்டாம் வருகைக்குரிய அந்த ஆவலான எதிர்பார்க்கையும் எதிர்நோக்கு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த எதிர்நோக்குக்கான ஆசையை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். யாரை? இயேசுவை. இயேசுவை எதிர்பார்க்கிறதுனா அதெல்லாம் சொல்லிடுறாங்க, எல்லாம் கரெக்டா. எந்த ஒரு சிறிய ஒரு பொதுநிலை நிலம் சென்று கேட்டாலும் இதை சொல்லிவிடுவார்கள். இயேசுவை எதிர்பார்க்கிறோம், அதான் திருவருகை காலம் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் எதை எதிர்பார்க்கிறோம்? என்ன? இயேசுனா யாரு? அதுதான் தெரியல. மாதாவுக்கு பிறந்த ஒரு பெண், ஒரு மகன், பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் இயேசு அல்ல. அதை எதிர்பார்த்து ஒரு புண்ணியம் இல்லை. இதான் மற்ற சபையெல்லாம் செய்கிறார்கள். நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் இயேசு வருவதன் நோக்கம் என்ன? யார் இந்த மெஸ்ஸியா? இயேசுவை எப்படி மெஸ்ஸியாவாக நாம் தெரிந்து கொள்வது? இயேசுவை எப்படி மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்வது? கடவுளின் மகனாக பிறப்பதாலா? இல்லை, இவர்தான் கடவுளின் மகன் என்று நம்புவதால் மட்டும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதாக பொருள்படாது. அந்த கடவுளின் மகன் நம்மையும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்று நாம் நம்பும் பொழுதுதான் அந்த எதிர்பார்ப்பு நிலையில் முழுமை பெறுகிறோம். ஏனென்றால் அப்போ அவர்தான் மெஸ்ஸியா. யார் இங்கே வந்து நமக்கு கடவுளின் உறவை கொடுக்கிறார்களோ அவர்தான் மெஸ்ஸியா, அவர்தான் சேவியர். சேவியர்னா காப்பாற்றுகிறவர், இரட்சகர் என்று சொல்கிறார். அவங்க அதை பயன்படுத்துவதனால் அந்த வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. ரட்சிப்பு பற்றி அழைச்சி பற்றியார். அந்த இரட்சகர் மெஸ்ஸியானா மீட்பர். மீட்பராகவும் இரட்சகராகவும் வருபவர் யார் என்றால் இந்த உறவு கொடுப்பவர். நம்ம எப்படி ரட்சிக்கிறார் என்றால் கடவுளின் உறவை நமக்கு கொடுத்து நம்மை உறவற்ற நிலையிலிருந்து உறவுள்ள நிலைக்கு ரட்சிக்கிறார். இதான் ரட்சிப்பு. அந்த உறவே நம்பாதவன் எப்படி ரட்சிப்பு கொடுப்பான்னு எனக்கு புரியல. ரட்சிக்கப்பட்டியா ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்பாங்க. நீ உறவே நம்பல, நீ உனக்கு எப்பலாம் ரட்சிப்பு கிடைக்கும்? கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த உறவை நம்பாதவர்களை பார்த்து சொல்கிறேன். உறவை நம்புகிறவர்கள் தான் இந்த இரட்சகரை நம்புகிறார். உறவை நம்புகிறவர் தான் இந்த மீட்பரை நம்புகிறார். மீட்கிறார், இழந்து விட்டார். அவருடைய பார்வையில் அவர் நம்ம எல்லாம் இழந்தார். உறவை இழந்து நாமெல்லாம் வெளியேறிய பொழுது, ஆதாமேவாளால் நாமெல்லாம் வெளியேற்றப்பட்டவர்களாக மாறிய பொழுது அவர் நம்மை எல்லாம் இழந்தார். நாம் மீண்டும் நற்கருணையை புசித்து நம்பி புசித்து உடன்படிக்கை செய்யும் பொழுது நாமெல்லாம் மீண்டும் அந்த மீட்கப்பட்ட நிலையை, அவரால் மீட்கப்பட்ட நிலையை, அவரால் மீண்டும் பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலை, மீட்பு என்றால் மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல். அவர் நம்மை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார் அவருடைய குடும்பத்திற்குள். அதனால் அவர் மீட்பார். அதான் இங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? இவ்வாறு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கான வழி நற்கருணையில் நாம் நம்பிக்கையில் நிலைத்து நின்று உடன்படிக்கை செய்து கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. நாம் தாழ்த்தப்பட வேண்டும், அவர் உயர்த்தப்பட வேண்டும். நற்கருணை ஆண்டவர் உயர்த்தப்படுவதற்கு
நாம் எவ்வளவு தாழ்நிலையை பெற்றாலும் அது எனக்கு பாதிக்காது. அதான் இன்று அன்னை மரியாள் கூறுவதை பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்தில். என்று தாழ்நிலையில் இருக்கும் என்னை உயர்நிலைக்கு உயர்த்தியுள்ளார் என்று பாடுவார்கள் அல்லவா. அந்த தாழ்நிலை அன்னை மரியாள் அவர்கள், ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். சரிங்களா? தாழ்ந்த நிலையில் இருந்த என்னை பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்தி விட்டார் என்று பாடுகிறார்கள் அல்லவா. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்ந்து செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பேறு பெற்ற நிலையை அடைகிறோம் என்பதற்கு தான் இந்த பாடலை பாடுகிறார்கள். அதனால்தான் ஏற்றி போற்றுவோம் என்று சொல்வது என்பது பிரைஸ் தி லார்ட் சொல்வது அல்ல. ஏற்றி போற்றுவோம் என்று சொல்லும் செயல் எதில் இருக்கிறது என்றால் நற்கருணையை புசிப்பதிலும் அவருடைய உறவை பெறுவதிலும் இருக்கிறது. அந்த உறவை தான் அன்னை மரியாள் அவர்கள் பெற்றார்கள். அந்த உறவை பெற்றதன் அடையாளமாக தான் இந்த மக்னிஃபிகாத் என்ற அந்த பாடலை பாடுகிறார்கள். எனவே இந்த பாடல், அன்னை மரியாளின் பாடல் என்பது இதைதான் வெளிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், என்னை தாழ்த்தி உங்களை நான் உயர்த்துவேன் என்ற நிலை அன்னை மரியாள், அந்த நிலைப்பாட்டை அன்னை மரியாள் எடுத்ததால் அவரை பேறு பெற்றவராக கடவுள் மாற்றினார். அதுபோன்று நாமும் பேறு பெற்றவராக மாற வேண்டும். பேறு பெறுவது என்றால் அவருடைய உறவை பெறுவதுதான் பேறு பெறும் நிலை. அந்த உறவை பெறுபவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த முன்னுதாரணத்தை அந்த யோவான் கொடுத்தது போல நம் திருச்சபையும் கொடுத்து அந்த டிசைர் அப்படின்னா அந்த உறவை பெறும் நிலைக்கு, உறவிற்காக ஏங்கி நிற்கும் நிலையில் இந்த திருச்சபை இருக்கிறது என்று 524 கூறுகிறது. அடுத்து 525 சிசிக்கு போவோம். இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மிஸ்ட்ரி என்ற தலைப்பில் கொடுக்கப்படும் நிலை. Jesus was born in a humble stable into a poor family. இங்கதான் நம்முடைய இந்திய நாட்டில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களால் இயேசுவை ஒரு கடவுளாக பார்க்க முடியாத நிலையை காட்டுகிறது. ஒரு கடவுளா இருக்கிறவர் இப்படி ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்துல போய் ஏழை குடும்பத்தினராக பிறக்கலாமா? இதான் அவர்களுடைய கேள்வி. யாருடைய கேள்வி? வளமை நற்செய்தியை நம்பி வாழக்கூடியவர்கள். மற்ற மதத்தினர்களும் அதுதான் வளமை நற்செய்தி தான். அவர்கள் எல்லாம் ஏதோ வேற புனித நூல்லாம் இல்ல, அவங்களும் வளமை நற்செய்தி என்ற விவிலியத்தை தான் அவர்களும் கடைபிடித்து வேறு புனித நூல் எழுதியிருக்கிறார்கள். மற்றபடி அவர்கள் கடைபிடித்த பிடிக்கும் அந்த நூலும் வளமை நற்செய்தி தான் போதிக்கிறது. அந்த வளமை நற்செய்தியை நம்பி வாழக்கூடியவர்கள், வளமைதான் வாழ்வின் நோக்கம் என்று நம்பி வாழக்கூடியவர்கள் வளமையற்ற ஒருவரை, மண்ணுலக பார்வையில் வளமையற்ற ஒருவரை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அவரே சக்தியற்றவரை அவர் எப்படியா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க கடவுள்னா நம்ம காப்பாற்றணும், இந்த உலக பிரச்சனையில நம்மளை காப்பாற்றணும். இவராலே முடியல, இவர் எங்க நம்மளை காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறவங்க. இவராலே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்க முடியல. இவர் பிறக்கும் பொழுது அந்த மாட்டு தொழுவத்தை ஒரு மாளிகையாகவோ ஒரு அரண்மனையாக மாற்றி இருந்தால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பார்கள். ஆனால் அவர் மாட்டு தொழுவத்துல போய் பிறக்கிறாரு. குளிர், அந்த மாட்டு தொழுவத்துல அந்த அந்த சீதோஷ்ண நிலை குளிர், அந்த குளிர்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கிட்ட ஒரு கம்பளி கூட இல்லை. அதனால் அந்த மாட்டுடைய அந்த மூச்சு காற்று கொடுத்த கதகதப்பு நிலையில் அவர் காப்பாற்றப்படுகிறார். பிறந்த குழந்தை, பச்சை குழந்தை, அது போன்ற ஒரு நிலையில் பிறக்கிறார். இப்படி தனக்காக ஒரு மாளிகை கூட ஏற்பாடு, ஒரு வீடு கூட கிடைக்காத நிலையில் இருக்கக்கூடியவர் எப்படியா கடவுளா இருக்க முடியும்? இதான் மிஸ்ட்ரி, இதுதான் மறைபொருள் என்று சிசிசி கூறுகிறது அல்லவா. ஆனால் இந்த தொழுவம், ஏழை குடும்பம், அப்புறம் சிம்பிள் ஷெப்பர்ட்ஸ் were the first witness to this event. இதை நான் இப்பொழுதுதான் கண்கூடாக பார்த்தேன். எதை கண்கூடாக பார்த்தேன் என்றால், இடையர்களுக்கு உள்ள நம்பிக்கை என்பது மற்ற நபர்களிடம் துளி கூட இல்லை என்பதை பார்க்கிறோம். இடையர்கள் அவர்களை அறியாமல் கடவுளுக்காக உயிரை கொடுக்கும் நிலையில் அவரை நம்புகிறார்கள் என்பதை நான் சமீபத்தில் பார்த்தேன். உங்களிடம் சொன்னேன், அதுதான் இது என்று சொல்லவில்லை, அவ்வளவுதான். சிம்பிள் ஷெப்பர்ட்ஸ் were the first witness to this event. அதனால்தான் அவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொள்கிறேன்.
In this poverty, heaven's glory was made manifest. பாருங்க, இந்த ஏழ்மை நிலையில் விண்ணகத்தின் மகிமை வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள் சிசிசில. ஏன்னா ஏழ்மை நிலையிலே விண்ணகத்தின் மகிமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? அதான் மிஸ்ட்ரி. The church never tires of singing the glory of this night. அது இந்த glory, அதான் மகிமைப்படுத்தும் செயல் இருக்கிறது அல்லவா, அதை சொல்வதற்கு திருச்சபை ஒரு காலம் சோர்வுற்றதே இல்லை என்று சொல்லி அதை சொல்கிறார்கள். The virgin today brings into the world the eternal, and the earth offers a cave to the inaccessible. The angels and shepherds praise him, and the magi advance with the stars. For you are born of us, little child, God eternal. என்ற ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா. அந்த பாடலை பாடுவதில் இந்த திருச்சபை என்றும் சோர்வுற்றதில்லை. என்ன அந்த பாடல்? The virgin today brings into the world the eternal. அந்த கன்னி இன்று இந்த உலகத்திற்கு அந்த நித்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வந்திருக்கிறார் உலகத்தில். And the earth offers a cave to the inaccessible. ஒரு குகையில் தானே பிறந்தார். அவரு அணுக முடியாதவராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டியவர். ஆனால் இந்த உலகம் அவருக்கு எதை கொடுக்கிறது? ஒரு குகையை தான் கொடுத்தது, ஒரு மாளிகையை கொடுக்கவில்லை. The angel and shepherds praise him. சாதாரண யார்? மக்கள் அவரை போற்றவில்லை. யார் போற்றுகிறார்கள்? விண்ணகத்திலிருந்து வாழ்ந்த வானதூதர்களும் சாதாரண இடையர்களும் அவரை போற்றுகிறார். அரசர்கள் போற்றவில்லை, ஒரு மேற்குடி மக்கள் போற்றவில்லை. இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் இடையர்கள், அந்த இடையர்களுடைய அந்த போற்றும் நிகழ்ச்சி, போற்றும் செயல் பெருமையாக கடவுளுக்கு பட்டிருக்கிறது. அதனால் இடையர்களுக்கு மட்டும் செய்தியை சொல்கிறார். வானதூதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய செய்தியை இடையர்களுக்கு சொல்லி அவர்களின் மூலமாக அந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தையை போற்றச் செய்கிறார். அந்த மேஜை அட்வான்சஸ் வித் த ஸ்டார்னா அந்த ஞானிகள் அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவரிடம் சென்றடைகிறார்கள். ஞானிகள் என்றால் நம்முடைய இதில் சித்தர்கள் என்று சொல்லலாம். சித்தர்களுடைய ஞானகணிப்பில் அங்கே சென்றார்கள் என்று சொல்லலாம். அப்படி என்றால் என்ன? எங்கேயும் அறிவிக்கப்படாத நிலையிலே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சென்றடைந்து விட்டது. இந்த ஞானிகள் வாழ்ந்த பூமியில் தான் இன்று கிறிஸ்தவம் இல்லை. ஆனால் அந்த பூமிக்கும் அந்த இடத்திற்கும் நற்செய்தி இந்த நட்சத்திரம் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஞானிகள், சித்தர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அரிசிகள் என்றெல்லாம் சொல்லலாம். இவர்கள் தெரிந்து கொண்ட உண்மையை அவர்கள் போதித்த இடங்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்ததால் தான் இன்றும் அங்கெல்லாம் கிறிஸ்தவம் பரவதற்கு இடர்களாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தூரம் அந்த ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லக்கூடிய வளமையை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வளமையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது, நம்முடைய பிரதமருடைய மாநிலம். அந்த மாநிலம் எந்த அளவுக்கு இயேசுவை எதிரியாக பார்க்கிறது என்றால், இயேசுவை சாத்தான் என்று அதனுடைய பாடநூல்களில் குறிக்கும் அளவுக்கு அது அந்த வளமையை நம்பக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. வளமையை அவ்வளவு நம்புகிறார்கள். ஏனென்றால் இயேசு வளமைக்கு எதிரி, சாத்தான்னா எதிரி, வேற ஒன்றும் இல்லை. வளமைக்கு எதிரானவர், நம்முடைய வளமையெல்லாம் கெடுத்தவர் என்பதால் இவர் சாத்தான் என்று அவரை சித்தரித்து காட்டுகிறார்கள் சின்ன குழந்தைகளுக்குள்ள பாட புஸ்தகத்தில். இதெல்லாம் என்ன செய்கிறது என்றால், கடவுளுடைய வளமையை தேடி மக்களை அலைய வைக்கிறது. கடவுள் என்பவர் வளமையின் வாழ்வை பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பிதான் அங்கே அந்த வளமை கொடுக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிறந்த பூமியாக இருப்பதால் அந்த ஏரியா அது அவர்கள் வளமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இந்த ஏழ்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னது? ஜீசஸ் வாஸ் born in a humble stable into a poor family. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படியா ஒரு கடவுள் ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு ஏழையான குடும்பத்துல பிறக்கிறாரு. இவர் வளமைக்கு நேர் எதிரானவரா இருக்கிறார். இவர் கடவுளாகவே இருக்க முடியாது.